மேஷராசி சூரிய தசை இந்த 2025 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 7.5 சனியாக விரய சனியாக வரக்கூடிய சனி பகவான் சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 24 வயசுலேருந்து இல்லை 25 வயசுலேருந்து 31 வயசுக்குள்ளே இந்த சூரிய தசை வரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய தசைங்கிறது தசா இருப்பை பொறுத்து. ஏன்னா பரணி நட்சத்திரம் அப்படின்னா சுக்கிரனோட நட்சத்திரம். அது 20 வருஷம் தசா புத்தி இருப்பு இருக்கும். 20 வருஷத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசை ஒரு 20 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். அதே தசா புத்தி இருப்பு 18 வருடங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், 24 வயசு வரைக்கும் வரும் சூரிய தசை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துங்க. சூரிய தசை இப்போது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 16 வயசுக்குள்ளே வருது அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை முதல் சுற்று சனி சிறப்பாக இருக்கும். ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம், சிறப்பாக இருக்கும். அப்பா அம்மாவுக்கு யோகம். இந்த டைமில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி சின்ன வயசில் வரக்கூடிய சூரிய தசைங்கிறது இது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும். அதே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போயிடும். 6 வயசுக்குள்ளே பெருசாக ஒன்றும் தெரியாது. ஏன்னா 7.5 சனி இல்லையா, சனி பகவானுக்கு பகை கிரகம் சொல்லக்கூடிய சூரியன். அதில் பெருசாக ஒன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியாது. ஆனால் பரணிக்கும் அஸ்வினிக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசை 15 வயசுக்குள்ளே வரவங்களுக்கு சிறப்பு. நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த நேரங்களில் உண்டு. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னாக்கா 5ஆம் அதிபதி. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய சூரிய பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினா செவ்வாயோட வீட்டுக்கு சூரியன் நன்மை செய்வார், சூரியனோட வீட்டுக்கு செவ்வாய் நன்மை செய்வார். இந்த நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் வீட்டுக்கு நன்மை செய்யும், அப்பா அம்மாவுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். இது 15 வயசுக்குள்ளே வரக்கூடிய சூரிய தசை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும். ஆனால் அஸ்வினிக்கு வராது. அஸ்வினிக்கு 25 to 31 தான் வரும். அதனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன்னா முதல் சுற்று சனி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு 15 வயசுக்குள்ளே போயிட்டா சிறப்பு. 15 வயசுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தால் இல்லை 11ஆம் இடத்துல இருந்தால் ஒரு 1.5 வயசு 2 வயசுக்குள்ளே ஒரு 7.5 சனி ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் முடிஞ்சிடணும். 7.5 சனிங்கிறது டோட்டலாக உங்களுக்கு முடிஞ்சிடணும். சுக்கிரதசையில் இருந்தால் கூட பரணி நட்சத்திரக்காரர்கள் நல்லது. 15 வயசுக்குள்ளே ஒரு 7.5 சனி முடிஞ்சுன்னா அதன் பிறகு வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சிங்களா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு அவயோக தசைகள் வந்தால் கூட பெருசாக கெடுபலன்கள் அந்த அளவுக்கு நடக்காது. முன்னாடியே போயிடணும். அந்த தசைங்கிறது அவயோக தசையாக இருந்தாலும் முன்னாடியே அந்த 7.5 சனி போயிடுச்சுன்னா பிரச்சனைகளே வராது. ஏன்னா 16 வயசுக்கு மேலே வரக்கூடிய தசை இருக்கு இல்லையா, அது மனசு கெடுக்கும். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 20-21 வயசு வரைக்கும் சூரிய தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு சில பேருக்கு வரலாம். தசா புத்தி இருப்புப்படி பரணி நட்சத்திரம் 14 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது, இல்லை 13 வருடங்கள் இருக்குது, இல்லை 15 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில். ப்ளஸ் ஒரு 6 வருஷம் சூரிய தசை. அப்போது இந்த வயசு 16 வயசு 14 வயசு 21 வயசுக்குள்ளே 14 to 21க்குள்ளே சூரிய தசை வருதுன்னா இதில் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் யோகம் செய்யக்கூடிய சூரிய பகவான் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட படிப்பு ரீதியாக கொஞ்சம் மனசு பாதிக்கும். இதுக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருந்தான் பையன், இந்த பொண்ணு நல்லா படிச்சுட்டு இருந்தது, இப்போ படிப்பு இல்லை, சரியா இல்லை, ரொம்ப டல்லாகி போச்சு, மார்க்கு கம்மியாகி போச்சு. இதுவே பெரிய அவமானமாக இருக்கும் பெற்றவங்களுக்கு. தப்பான வழியில் போனால் அதை விட அவமானம்னு வச்சிங்களேன். நம்ம அதை பற்றி பேச தேவையில்ல, நெகட்டிவாக பேச தேவையில்ல. படிப்பில் கம்மியாகி போச்சுன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. நல்லா படிச்சிருந்த பொண்ணு இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்ட்டு. அது மாதிரியான மனநிலையை கொடுக்கும். அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து இந்த சூரிய பகவான் தசை பண்ணால், யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணால் நார்மலாக போகும். பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. அந்த கெடுபலன்கள் அப்படிங்கிறது அப்பா அம்மாவுக்கு ஒரு உடல்நல சரியில்லாமல் போகிறது, மருத்துவம் எடுக்கிறது, ஏதாவது மருத்துவ செலவுகள் இது மாதிரி கொடுக்கும். பெருசாக கெடுபலன்களை நீங்கள் நினச்சி பார்க்க தேவையில்ல சூரிய தசையில்.
அதாவது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 21 வயசுக்குள்ளே வரக்கூடிய சூரிய தசையில். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது தசாபுத்தி பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை நான் ஒரு கற்பனையாக சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துங்க. கெட்ட விஷயங்கள் அப்படின்னா நெகட்டிவானாக்கா நான் லவ் பற்றி கொஞ்சம் பேசுவேன். ஏன்னா அதுவும் இது சம்மந்தப்படும் இந்த வயசில். ஏன்னா வயசு இல்லையா, ஹார்மோன்கள்லாம் சேஞ்ச் ஆகக்கூடிய வயசு, புத்தி தடுமாறி வேறு வேறு முடிவுகளை எடுக்கக்கூடிய வயசு. அதனால் சூரிய தசை யோக தசை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. முதல் சுற்று சனி 16-17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும். இந்த சூரியன் எங்கே இருக்கணும்? உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல இருந்தால் சிறப்பு, பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. அதே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணாலோ, யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் 3, 6, 8, 12 மறையக்கூடாது. அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு. இப்போ யோகம் செய்யக்கூடிய கிரகம் 3ல் மறைஞ்சு தசை பண்ணாலோ, இல்லை 6ஆம் இடத்துல மறைஞ்சு தசை பண்ணாலோ, 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டா அதான் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னேன். வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் கொடுக்கும். நான் சொல்கிறது பரணி நட்சத்திரம் 21 வயசுக்குள்ளே மட்டும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன், அந்த 25 to 31 எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த வயது காலகட்டத்தில் இந்த 6ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா வீட்டில் யாருக்காவது கடனை கொடுக்கும். ஒரு தொழிலில் கடன், உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இல்லை இவங்களுக்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். ஒன்றுமே இருக்காது, ஆனால் பெருசாக ஏதாவது ஒரு செலவு வைக்கணும், அவ்வளோதான். அது அலைய விடணும், அவங்கள என்னன்னே தெரியாமல் ஒரு அலைச்சல் கொடுக்கணும் உடல்நல ரீதியாக. அது மாதிரி கொடுக்கும். படிப்பில் ஒரு சில பேருக்கு டிஸ்டர்ப் கொடுக்கும். 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த சூரிய பகவான், ஏன்னா யோகம் செய்யக்கூடிய கிரகம், முதல் சுற்றில் வரும்போதே சனி பகவானுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும், சூரியனும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், திணறும். சூரிய பகவான் நல்லது செய்ய முடியாமல் தடுமாற்றங்களை கொடுக்கும். அந்த தடுமாற்றங்கள் சூரிய தசையால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது இந்த ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் விரயத்தில் இருக்கும்போது ஒரு சில விரயங்கள் படிப்பு ரீதியாக விரயம், இல்லை மனசு ரீதியாக மனசு பாதிக்கிறது, இது மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தோ, இல்லை ராகு கேதுக்களோட சம்மந்தப்பட்டு தசை பண்ணால் உங்களுக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும். இதில் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ லவ் வருது, இந்த வீடியோவை அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பரணி நட்சத்திரம் இல்லை அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கிறீங்க, சூரிய தசை நடக்குது, அவங்க தான் பார்த்துட்ருப்பாங்க. ஒரு 50-60 வயசில் இருக்கிறவங்க, 40 வயசில் இருக்கிறவங்க தன்னுடைய பசங்களுக்காக பார்ப்பாங்கன்னு வச்சிங்களேன். அவங்களுக்கு இது மாதிரியான அமைப்பில் ஒரு பசங்களோட சேர்ந்து கெட்டு போகிற விஷயங்கள் வந்ததுன்னா இந்த 7.5 சனி வரல. நீங்கள் கவனமாக அவங்கள பார்த்துக்கணும். இந்த டைமில் ரொம்ப உஷாராக இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு, பெற்றவங்க தான் பாதுகாப்பு. தவறான முறையில் போகிறாங்க, படிப்பு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னாவே உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவை. ஏன்னா கிரகங்கள் சரியில்லைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லபடியாக படிக்கிறாங்க, நல்லா போயிட்டு வராங்க, அதை பற்றி கவலையப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு பார்வை வைக்கணும் அவங்க மேலே, என்ன நடக்குது. உங்கள் வீட்டில் யாருக்காவது 7.5 சனி இந்த பரணி நட்சத்திரமோ இல்லை அஸ்வினி நட்சத்திரமோ சூரிய தசை நடந்துச்சுனாக்கா அவங்க மேலே ஒரு பார்வை வைங்க. அதுக்காக ரொம்ப நெருக்கடியெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. இது 21க்குள்ளே. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசைங்கிறது சுக்கிர தசை முடிஞ்ச பிறகு சூரிய தசை. இப்போது 5 வருடங்கள் தசா புத்தி இருப்பு வச்சுக்கிட்டா கூட கேது தசை 5, அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை 5 + 20 25 வயசுக்கு பிறகு 31 வயசு வரைக்கும் 6 வருடங்கள் சூரிய தசை நடக்கும். இந்த 6 வருடத்தில் இப்போ இதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருந்தால் பிரச்சனைகள் இல்லை. இதன் பிறகு இந்த தசையில் திருமணம் பண்ணலாமா? உங்களுக்கு 2.5 வருடம் டைம் இருக்குது. விரயத்தில் பண்ணலாம். ஜென்ம சனியில் பண்ணக்கூடாது, பாத சனியில் பண்ண விடாது. ஆனால் விரயத்தில் கொஞ்சம் தடங்களாகவே கொடுக்கும் திருமண ரீதியாக. இந்த தசைங்கிறது எப்படி இருந்தால் சிறப்பு? இது முதல் சுற்று சனி 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. 25லேருந்து 31 வயசு வரைக்கும் இந்த சூரிய தசை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. இது சிறப்பான தசை, ரெண்டுமே செய்யும். வேலை வாய்ப்பில் ஒரு மாற்றம். இப்போ வேலை தேடுறீங்கன்னா இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும், டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும். விரய சனியாக வரும்போதே நல்ல ஒரு மாற்றம் தான். முதல் சுற்று சனியாச்சே பாடாப்படுத்துமே, ஆனால் கஷ்டப்படுத்தும், வேலை கொடுத்து கஷ்டப்படுத்தும், வேலையில் நிறைய நெருக்கடிகள். இந்த 7.5 சனியில் இந்த முதல் சுற்று சனி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வேலையில் அலைச்சலை கொடுத்துனே இருக்கும். வேலை மாறினே இருப்பீங்க. செய்யக்கூடிய இடத்துல நிறைய நெருக்கடிகள். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க.
இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வேலை போகுது, நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னா வேலையும் கொடுத்துரும். உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி நல்லா இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் வேலை வாய்ப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி தசை தான், இல்லைன்னு சொல்லலை. இங்கே தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கம்மி தான், வேலை வாய்ப்பில் தான் இருப்பாங்க இப்போதைக்கு. அதுவும் இல்லாமல் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் திருமணத்தில் நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் நீசமாக இருந்தாலோ, ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்க போகிறதில்ல, 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணால் சிறப்பு. 5 கூடைய கிரகம் நீசமாயிட்டா உங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். 7ஆம் இடத்துல சூரிய பகவான் நீசமாகிறார் இல்லையா, திருமணம் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணால் இந்த சூரிய பகவான் இந்த 7 சனிங்கிறது கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. திருமண ரீதியாக உங்களுக்கு நிறைய தடைகளை கொடுத்துனே இருக்கும். திருமணங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். எல்லாமே ஒரு பொருத்தெல்லாம் பார்த்து இடம்லாம் பார்த்துட்டு வந்துடுவாங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கூட ஒரு சில பேருக்கு நிற்கும். அது மாதிரி அவமானப்படுத்தி விடும். நல்ல ஆசை இருக்கும் பையன் மேலே பொண்ணு மேலே, எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அந்த பையன் பிடிச்சிருக்குன்னு ஏதோ 2 பேருக்குமே அந்த அளவுக்கு பொருந்தி வந்துடும். திடீர்னு ஒரு சின்ன வார்த்தைனால அப்படியே கட்டாயிடும் அந்த திருமணம். அது மாதிரியான நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. இந்த சுய ஜாதகம் அப்படிங்கிறது சூரிய பகவான் உங்களுக்கு கெடாமல் இருந்தால் திருமண யோகம் சிறப்பாக இருக்கும். திருமணம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. சூரியன் நீசமாகவோ 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ, ராகு கேதுக்களோடு இருந்து தசை பண்ணாலோ, இது மாதிரியான அமைப்புகள் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த காலகட்டத்தில் திருமணம் லேட் ஆகும். இல்லைனா திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் அவயோக கிரகங்களோடு சேராமல் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறையாமல் இருந்தால் இத்தனை டீட்டெயில் இருக்குது ஒரு திருமண வாழ்க்கைக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு. ஏன்னா 7 சனி இல்லையா, 7 சனி இல்லைன்னா இவ்வளோ பார்க்கவே தேவையில்லை. 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தசை என்ன இருக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி தசை சிறப்பாக இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் பொருத்தம் பார்த்தீங்களா, 10 பொருத்தம் வருது, 7 பொருத்தம் வருது. செவ்வாய் தோஷம் இல்லை ராகு கேது தோஷம் இது இல்லாமல் இது இருந்தால் அதுக்கு உண்டான ஒரு பொருத்தங்களை பார்த்து நீட்டாக பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு கூடி வந்துடும். இது மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா 7 சனிங்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும். வேலை ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு. இந்த டைமுங்கிறது விரைய சனி வரும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தொழிலில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி. என்ன நடக்குதுன்னே தெரியாது. உங்களுக்கு ஒரு பக்கம் வருமானம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, நெகட்டிவாக நினைக்க வேண்டாம். நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. வருமானம் வருதா நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இல்லை வேலையில் நல்லா இருக்குது, ஒய்ஃபு பசங்களோ கூட இருக்கிறீங்க, சிறப்பாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கடன் வாங்கி மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது. வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதாவது ப்ராப்பர்ட்டி கையில் காசு இருக்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இல்லைன்னு சொல்லலை. 10வது கடன் வாங்குறீங்க பார்த்தீங்களா, இஎம்ஐ அந்த மாதிரி லோன். வருமானம் வருதுன்ட்டு நீங்கள் கடன் வாங்கினீங்கனாக்கா ஒரு பக்கம் வாங்க வைக்காது, ஒரு 2-3 இடத்துல வாங்க வைக்கும். வாங்க வச்சுட்டு வருமானத்தை கட் பண்ணி விட்டுரும். டோட்டலாக ஜென்ம சனியில் மொத்தமே லாக் ஆகிடும். உங்களுக்கே அதிசயமாக இருக்கும், எதுக்கு இப்படி நடக்குது, நல்ல வருமானம் வந்துச்சு, இப்போ எந்த பக்கமும் வருமானம் இல்லையே, கடனை கட்ட முடியாமல் அப்படியே மொத்தமாக லாக் ஆகி நிற்பீங்க. இது ஜென்ம சனியில் நடக்கும். அதனால் அந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு பாதிப்பு வராமல் இருக்கணும் இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா கடன் மட்டும் வாங்காதீங்க. கையில் இருக்கிற காசுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், வியாபாரம் பண்ணுங்கள், விவசாயம் பண்ணுங்கள். இல்லை மாசம்பளத்தில் இருக்கிறீங்களா, நீட்டாக போயிட்டே இருங்க. உங்கள் ஃபேமிலி உண்டு, நீங்கள் உண்டுன்னு போயிட்டே இருங்க. நீங்கள் ஒரு வருமானத்தை வச்சு நீங்கள் கடன் வாங்கினீங்கனாக்கா அந்த வருமானம் வர வழியை கட் பண்ணி விட்டுரும். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணால் எனக்கு நல்லா வருமானம் வந்துட்டுருக்கு, அப்போ யோக தசை தானே, யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணால் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் பரவாயில்ல. அடுத்த வளர்ச்சிக்காக நீங்கள் கடன் வாங்குறதோ, யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி கடன் கொடுக்குறதோ இந்த டைமில் வேண்டாம். முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால தான், சூரிய தசை சனி பகவானுக்கு பகை கிரக தசை அப்படிங்கிறதுனால தான் இத்தனை அளவுக்கு பேசுகிறேன் நான். இல்லைனா நார்மலாக சொல்லிட்டு போயிடலாம். இவ்வளோ லென்த்தாக பேசுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா எந்த வகையில் எந்த இடத்துல சனி பகவான் அதனுடைய காரகத்துவத்தை காட்டும் அப்படின்னு தெரியாது.
சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு குழந்தை கிள்ளி விட்டுருவாங்க, குழந்தையும் அழுவோம், தொட்டிலும் ஆட்டின்னு இருப்பாங்க. இது மாதிரி நிறைய ட்விஸ்ட் வைக்கும். எல்லாமே நல்லா போகும். ஏன்னா ராசிக்கும் பகை கிரகம் சனி பகவான், தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் பகை கிரகம். முதல் சுற்று சனி. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வயசில் இருக்கிறீங்க, 70 வயசில் கூட இருக்கிறீங்க. முன்னாடி புரட்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், முதல் சுற்று சனி 30 வயசுக்குள்ளே நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். அந்த வயசில் 7.5 வருடங்கள், ஒரு 5 வருடமாவது படாத பாடுபட்டிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு அதில் ரெண்டுமே நடந்திருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி, வேலைவாய்ப்பு, பிஸ்னஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை அந்த இடத்துல அப்படி இப்படி தான் இருந்ததுன்னுவாங்க. ஒரு சில பேர் பரவாயில்லங்க சூப்பராக இருந்தது, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்படியும் வரும். இதுதான் மறைமுக சுப தொடர்பு. அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து இந்த சூரிய பகவான் தசை பண்ணாலோ இல்லை அவயோகராக இந்த சூரிய பகவான் வந்தாலோ அதிகப்படியான கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில். இந்த சூரிய பகவானை பற்றி இந்த சூரிய தசைக்கு இந்த 7.5 சனியில் நிறைய பேசலாம், 1-2 இல்லை. இது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் நிறைய பதிவுகள் போடுறேன். இந்த சூரிய தசையை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 26லேருந்து ஒரு 31 வயசு வரைக்கும் வரக்கூடிய சூரிய தசைங்கிறது இந்த 7.5 சனியில் நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. நன்றி.